இந்த செடி எப்போ வச்சது? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சார். ஏம்மா, ரோஜா செடி வைக்க சின்ன பள்ளம் போதாதா? 6க்கு 2 அடி பள்ளம் தோண்டணும்னு அவசியமா? இததான் சார் நானும் 4 நாளா கேட்டுட்டே இருக்கேன். பதில் சொல்ல மாட்டேங்கிறாரே. யாரு? சிவம் தான். என்ன சிவம், குழி தோண்டினீங்களா? மதுரையில இருந்து ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன். அதை தான் அங்க நட்டு வச்சிருக்கேன். ஆனாலும் சூப்பரா கதை சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர், யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பிரச்சனையை லேஸில் விட மாட்டேன். நீங்க உங்க ஹையர் அஃபிஷியலுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, எனக்கு எந்த பயமும் இல்லை. அன்பு, நீயும் உன் புருஷனும் என்ன வெறுப்பேத்து ரொமான்ஸ் பண்ணீங்கல்ல, இப்ப பாக்குறேன் என்ன பண்றீங்கன்னு. சிவம் இந்த வீட்டுல வாடகைக்கு தானே இருக்காரு. அவருக்கு எதுக்கு இங்க செடி வைக்க பர்மிஷன் கொடுத்தீங்க? நல்லா பழகிட்டோம் சார், அதான் ஒன்னும் சொல்ல முடியல. நீங்க என்ன மேடம் பண்றீங்க? எங்க என் பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி சொன்னான், அதனாலதான் இங்க வந்தேன். வீட்டுல உள்ள எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஆமா சார். சரவணன் மட்டும் வெளியே போயிருக்காரு. அது யாரு சரவணன்? என் தம்பி தான். கோயம்பேட்டுக்கு காய்கறியை ஊர்ல இருந்து கொண்டு வந்து போடுறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் இவ்வளோ கலாட்டா பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கலாட்டா யார் பண்ண போறாங்கன்னு தெரியும். ராஜசேகர், உனக்கு நான் இங்க வர்றது பிடிக்கலன்னா நீ நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு அரசி, நிஜமாவே பாஸ்கரை காணோன்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதுக்காக தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யோ, தோண்டுங்கயா. அவங்க மாட்டிப்பாங்கல்ல. ஹே, என்ன இப்படி கேக்குற? நீ சொன்னதை நம்பிதான் நான் இந்த ஏற்பாடையே பண்ணிருக்கேன். ஏதாவது சொதப்புச்சு அவ்வளவுதான் உன்ன. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நீ தானே சொன்ன உன்கிட்ட இனியா சொன்னான்னு. அதை நம்பிதான் நான் இதை பண்ணேன். இப்ப மட்டும் எதுவும் கிடைக்கல, அவ்வளவுதான் உன்ன. இந்த கேஸ் சிவத்துக்கு சாதகமா போயிடும். இனியா என்கிட்ட சொன்னா. அவ சொல்லும் போது அவ கண்ணில் பயம் தெரிஞ்சது. அவ பாஸ்கரை போட்டு தள்ளினது உண்மைதான். அது சரி. ஆனா பாடி இங்கதான் புதைச்சானாங்கிறது தான் என்னோட டவுட்டே. நடு ராத்திரியில இனியா பேய் எறிஞ்ச மாதிரி இங்கதான் நின்னு பேசிட்டு இருந்தா. அத நான் சைட்ல இருந்து பார்த்தேன். அன்பும் சிவமும் அவளை உள்ள கூட்டிட்டு போகும்போது என் காதல் அப்படியே விழுந்துச்சு. நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கதை முடிஞ்சிடும். கொலை பண்ணதுக்காக அன்பையும் அதை மறைச்சதுக்காக சிவத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் நான் என் 2 பிள்ளைங்களோட இங்க இருந்து போயிடுவேன். நீ அந்த சரவணனை கட்டிக்கிட்டு சிவம் வீட்லயே செட்டில் ஆயிடு. இல்ல, இந்த கேஸ்ல இருந்து சிவத்தை மட்டும் எப்படியாவது தப்பிக்க வைக்க முடியுமா? அதில் அன்பு உள்ள போயிட்டா எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஷோ, நீ இன்னும் சிவத்தை நம்புற? அன்பு ஜெயிலுக்கு போயிட்டா அவளை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு தான் சிவம் யோசிப்பான். உன் பக்கம்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு இன்னொரு டவுட்டு. உனக்கு இன்னும் எத்தனை டவுட்டு கேளு. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன்னு என் மேல அவங்களுக்கு எதுவும் டவுட் வந்திருக்குமா? டவுட் எல்லாம் வந்திருக்காது, கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. நீ தான் இது என்கிட்ட சொல்லிருப்பன்னு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அத கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இனிமே ஏன் இன்னும் நல்லவங்களாவே நடிக்கணும்? முதல்ல அவங்க 2 பேரும் மாட்டுட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். வேகமா தோண்டியா.
சிவம், எங்க போறீங்க? சிவர் ஏறி குதிக்க போற அளவுக்கு நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது. நான் பாஸ்கர் சிவம். நான் தண்ணி குடிக்கிறதுக்காக போறேன். அம்மா, நீங்க ஏமா இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் உட்காருங்க. இல்ல சிவா, ஒருவேளை வேற யாராவது இதை பண்ணி உன் மேல பழிய போட பார்த்தாங்கன்னா? அம்மா, அப்படியெல்லாம் நடக்காது. என்னம்மா, இப்பவே கதையை மாத்தலாம்னு பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், அதான் தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அந்த வேலையை பாருங்க. எங்களுக்கு தெரியும், அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிரும். நானும் அதை தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் தெரிஞ்சிடும். யோ, எவ்வளவு நேரையா? சீக்கிரம் தோண்டுங்கயா. சிவம், இங்க பாருங்க, வெளியில என்ன நடந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசாத. நான் அன்னைக்கே சொன்னேன், நான் சரண்டர் ஆயிடுறேன். நீ தான் என் பேச்ச கேட்கல. இப்ப பாரு, அவங்க நம்மள அரெஸ்ட் பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவம். அன்பு, தயவு செஞ்சு அழாத. முதல்ல இப்படி பயப்படுறதை நிறுத்து. எப்படி சிவம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை வெளியில வந்துரும். நம்ம எல்லாரும் மாட்டிப்போமே. எது நடந்தாலும் சரி, நீ வாயை மட்டும் திறக்காத. உனக்கு எதுவும் தெரியாது, நீ யாரையும் பார்க்கல, நீ எதுவும் செய்யல. அப்ப நீ தான் கொலை பண்ணன்னு சொல்லி ஜெயிலுக்கு போக போறியா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்ல அன்பு, நம்ம குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அம்மா இல்லாம இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோ. விளையாடுறியா சிவம்? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அரசி உடனே உன்ன மாதிரி கொலைகாரன் கிட்ட இனியா வளரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து இனியாவை பிரிச்சிருவா. சிவம், நான் சொல்றத கேளு. நான் ஜெயிலுக்கு போறேன். நீ குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோ. அன்பு, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப வரைக்கும் நீ என்ன சொன்னியோ அதையே இனிமேலும் சொல்லு. முதல்ல அவங்க தோண்டி வெளியில எடுக்கட்டும், அப்புறம் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிடுறேன். நமக்கு மட்டும் ஏன் சிவம் இப்படி நடக்குது? நடந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி யோசிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. அன்பு, நீ முதல்ல கண்ணத்தோட நீயா அழுது அவங்களுக்கு டவுட் வர வைக்காத. நான் தான் சொல்றேன்ல, வெளியில வந்து அமைதியாரு, அது போதும். அன்பு, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்வேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. பண்ணு. வா, நம்ம வெளில போலாம். ரொம்ப நேரம் உள்ள இருந்தோம்னா டவுட் வரும். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் தான் உன் கூட இருக்கேன்லம்மா. நீ இருக்கப்பா, ஆனா அத அவங்க தோண்டி எடுத்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே. சரி, நீயும் வா. வாங்க. வா. அக்கா, இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க, வெளியே வராங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடி கிடைச்சிரும். யாரு சரண்டர் ஆகணும்னு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா. ஆனா சிவத்தோட முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. உனக்கு அவனை பத்தி தெரியாது, சிவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ம், அவன் மனசுக்குள்ள பயங்கரமா பயந்துட்டு இருக்கான், ஆனா பயப்படாதவன் மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான்.
இப்போ அவன் மனசுல ஒண்ணே தான் யோசிச்சுட்டு இருப்பான். நாம இந்த கொலைப்பழிய யார் மேல தூக்கி போடலான்னு. ஆ, யார் மேலக்கா போடுவாங்க? இந்த நேரம் பார்த்து அந்த சரவணனை வேற காணும். அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டா இங்க பாடி எடுக்கும்போது சரவணன் எங்கேயாவது போய் சரண்டர் ஆயிடக்கூடாது. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஆமா குழலி, ஒன்று சரவணன் போய் சரண்டர் ஆவான், இல்லை அந்த ரிட்டையர்மெண்ட் போலீஸ் சிவத்தோட அப்பா நிச்சயமா போய் சரண்டர் ஆவார். இங்க ஏதோ ஒரு டிராமா நடக்க போகுது. அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நானும் வெயிட்டிங். சார், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? சார், உண்மைதான். அதை சொன்னது கரெக்டான சோர்ஸ் தான். சிவம் கட்டாயம் மாட்டிப்பான். உங்க பேச்சை கேட்டுதான் நானே ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இங்க மட்டும் பாடி இல்லைன்னா நான் மேலதிகாரிங்க கிட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சார், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இதனால கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போன பாஸ்கரை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்கன்னு உங்களுக்கு பாராட்டலாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நானும் ப்ரமோஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் இந்த கேஸ்லையாவது அது நடக்குதான்னு. சார், கண்டிப்பாக நடக்கும். அப்பா, என்ன ஏதாவது கேட்டா நான் என்னப்பா சொல்லணும்? உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்கடா. இல்லப்பா, அன்னைக்கு என்கிட்ட கேள்வியை கேட்டப்போ நீங்க சொல்லி கொடுத்ததை தான் சொன்னேன். இன்னைக்கும் நான் என்ன சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்கப்பா. அன்னைக்கு என்ன சொன்னியோ அதே இப்பவும் சொல்லு. உனக்கு எதுவும் தெரியாது, நீ யாரையும் பார்க்கல, சரியா? அப்பா, அரசியம்மா, நீங்க இல்ல அன்பம்மா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போவீங்கன்னு பேசிட்டு இருந்தாங்கப்பா. நீ அதெல்லாம் காதுல வாங்காத. அவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நடந்தாலும் நீ தைரியமான பொண்ணு. நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும், சரியா? அப்ப போலீஸ் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாப்பா? இல்லை இனியா. சார், கயிறு இருக்கு சார். எடியா எடியா. வசமா மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா சார், என்னோட தகவல் எவ்வளோ உண்மைன்னு? சூப்பர் சார், எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. யோ, அது தூக்கி மேல வைங்க. யோ, என்னையா அது? பொம்மை. இந்த பாரு, என்கிட்ட இந்த மாதிரி நக்கல் பேச்செல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. இன்ஸ்பெக்டர், இது பொம்மை தான். அது தெரியுது. அதை எதுக்காக குழி தோண்டி வீட்டில் புதைச்சி வச்சிருக்கிற? ஊர்ல குலசாமி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கிற பூசாரி
உங்க குடும்பத்து மேல நிறைய திஷ்டி ஏவல்லாம் இருக்கு. உங்க வீட்டில் உள்ளவங்க மேல கெட்ட காத்து அடிக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா ஒரு பொம்மையை பூஜை பண்ணி நடு ராத்திரியில புதைக்கணும்னு சொன்னாரு. அதனால தான் இதை கொண்டு வந்து புதைச்சேன். சார் சார் அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். அவன் ஃப்ராடு பையன் சார், ஃப்ராடு. எந்த ஊர்ல சார் இப்படி பூஜை பண்ணி பொம்மையெல்லாம் புதைக்க சொல்றாங்க? சார் இவன் நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்குறான். ராஜசேகர், நீ திருஷ்டி பொம்மையெல்லாம் பார்த்தது இல்லையா? பெரிய பொம்மைய புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டில் கட்டி தொங்க விடுறது இல்லையா? சோளக்காட்டுல அவ்வளோ பெரிய பொம்மையை கட்டி வச்சிருப்பாங்க, நீ பார்த்தது இல்லை? ஒரு பக்கம் இந்த பூஜையை பண்ணி பொம்மையை எரிப்பாங்க. அப்பதான் நம்மளை பிடிச்ச பீடையெல்லாம் போகுங்கிறது ஒரு நம்பிக்கை. யாருக்கிட்ட கதை விடுற? ஒரு அடிக்கு மேல பொம்மை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க பார்த்தது இல்லைங்கிறதுக்காக அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என் வீட்டுக்குள்ள பொம்மையை புதைச்சதில்ல. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் என்னமோ பாஸ்கரோட பாடியை புதைச்சதான் நினைச்சு நீங்க எல்லாரும் தோண்டி எடுக்கிறீங்க. நீங்க பாஸ்கரோட பாடி இல்ல, பொம்மை தான் வந்துச்சு. நீங்க அந்த கோவத்தை என்கிட்ட காட்டினீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? சிவம், இப்படி ஒரு பொம்மையை புதைச்சு வச்சிருக்கேன்னு நாங்க தோட்டத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அவ்வளவு தூரம் நாங்க விசாரிக்கிறோம். இந்த இடத்துல தான் நீ பாஸ்கரோட பாடியை புதைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ நியாயமான ஆளா இருந்தா அப்பவே சொல்லியிருக்கணும்ல, நான் பொம்மையை தான் புதைச்சேன்னு. நீ ஏன் சொல்லல? சார், வேண்டுதெல்லாம் வெளியில சொன்னா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்லல. அதுவும் இல்லாம நான் சொன்னா நீங்க நம்ப போறதும் இல்லை. சரி, நீங்களே பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டேன். என்னடா தப்பிச்சிட்டோமேன்னு திமிர்ல பேசுறியா? டேய், நீ போலீஸோட வந்திருக்க, அதனால தான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன். இல்லனா நான் உன்னை தூக்கி வெளியில வீசியிருப்பேன். ஏய், உங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்க. பாஸ்கர் பாடி எங்க? என்ன இன்ஸ்பெக்டர், மறுபடியும் அதையே கேக்குறீங்க? பாஸ்கரை காணோம். நான் கொண்டு புதைச்சதா யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதை நீங்க நம்பிடுவீங்களா? பாஸ்கரை நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன், கண்டுபிடிக்கலாம். 3 தனிப்படை கிளம்பி மதுரைக்கு போயிருக்கு. அவங்கள ஃபுல்லா விசாரிக்க சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ என்கிட்ட மாட்டுவ. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சிவம். பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை உங்களால பிடிக்க முடியும். நான் தான் பாஸ்கரை கொண்டு புதைச்சேன்னு கதையை சொல்லி கேஸை முடிக்கலான்னு பாக்குறீங்க. இந்த இடத்த தோண்டும் போது எதுவும் கிடைக்கலன்னா கூட நான் போயிருப்பேன். ஆனா ஒரு ஆளை புதைச்ச மாதிரி 6 அடிக்கு ஒரு பொம்மையை புதைச்சு கேட்டா பரிகாரம் அது இதுன்னு சொல்ற பாத்தியா? அதைத்தான் என்னால நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. சிவம், நீ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்க. அந்த திருட்டுத்தனம் என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். பாஸ்கரை புதைச்ச வச்சிருந்தானே நீங்க தேடினீங்க. இங்க பாஸ்கர் பாடி இல்ல, பொம்மை இருந்துச்சு, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுக்கு நீங்க அனாவசியமா பேசுறீங்க? நான் உங்க எல்லாரையும் விசாரிக்கணும். யோ கான்ஸ்டபிள், எல்லாரையும் வண்டியில ஏத்தியா? இன்ஸ்பெக்டர், நீங்க யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. என்ன மிரட்ரியா? நான் மிரட்டல இன்ஸ்பெக்டர். நீங்க எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்களோ அப்பவே கோர்ட்ல எங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டேன். அந்த காப்பியெல்லாம் உங்க மொபைலுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன், பாருங்க. சார், தப்பு பண்ணலன்னா எதுக்கு சார் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கணும்? என் மேல அநியாயமா பழி போடுற ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர், பூஜை பண்ணி வச்ச பொம்மை அது. எட்டி உதைக்காதீங்க, கன்னத்துல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சார், கடைசி வரைக்கும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்றான். அதிர்ஷ்டம் உன் பக்கத்துல இருக்கலாம், ஆனா எப்பவுமே உனக்கு உதவி பண்ணாது. சீக்கிரமே உன் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போறானா இல்லையான்னு பாரு. இன்ஸ்பெக்டர், இததான் என் எதிரிங்க எதிர்பார்ப்பாங்க. நான் பாஸ்கரை கொன்ன மாதிரி ஒரு இமேஜை கொடுத்துட்டு பாஸ்கரை காப்பாத்துறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. தயவு செஞ்சு பாஸ்கரை தேடுங்க, கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான். அவன் கண்டிப்பா சிக்குவான். அன்னைக்கு நான் நிரபராதின்னு
உங்க எல்லாருக்கும் புரியும். சிவம், உன் கதையை வேற எவங்கிட்டயாவது சொல்லு. யோ வாங்கயா.